ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் மூலமாக தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ், அதாவது ஆன்லைன் மூலமாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கல அப்படின்னா உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்சம் 2 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ரிசிப்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன், அல்லது எனக்கு அந்த ரிசிப்ட் வந்து எனக்கு காமிக்கலை. நான் பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டேன், பேமெண்ட் சக்ஸஸ்னு வந்துருச்சு, ஆனாலும் எனக்கு ரிசிப்ட் காமிக்கலை. ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு தான் உங்களால் அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ரிசிப்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரிசிப்ட். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், அல்லது ஓப்பன் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பராவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த நம்பர் வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். அப்போது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இந்த ரிசிப்ட் நான் ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டேன், நம்பர் நோட் பண்ணாமல் விட்டேன், அது எப்படி நான் மறுபடியும் செக் பண்ணுறது, அந்த ரிசிப்ட் நம்பரை எப்படி நான் மறுபடியும் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கான விளக்கம் முதலாவதாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா TNEGA இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. TNEGA வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சேம் ப்ராசஸ் தான். இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த TNEGA போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதன் மூலமாக தான் நீங்கள் அந்த ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த ரிசிப்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் கீழே வந்து மூணாவதாக டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். வேறு எதுங்கேயும் போகாதீங்க. இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தபடியாக நீங்கள் எந்தெந்த சர்வீசஸ்க்கெலாம் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிஎஸ்டிஎம் மட்டும் தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் அது ஒன்று மட்டும் தான் காமிக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நம்பர் காமிக்கும், எந்த தேதியில் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, ரிசிப்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம், எந்த துறைக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த ரெசிப்ட் நீங்கள் பார்க்கணும், நல்லா டவுன்லோட் பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிரிண்டர் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ரெசிப்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் போய்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு முறையில் நீங்கள் வந்து அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணலாம். அது வந்து பிஎஸ்டிஎம் மட்டும் கிடையாது, இஐசிஏவையில் எந்த ஒரு சர்வீசஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அடுத்தபடியாக ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, பேமெண்ட் ஸ்டேஜுக்குள்ளே போயிருக்கும், ஆனால் பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் காமிச்சிட்ருக்கும் இப்போ ஸ்டேட்டஸ். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பெண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எகைன் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எகைன் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். சரிங்க, இப்போ எனக்கு வந்து ரெசிப்ட் நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரெசிப்ட் ஃபுல்லாகவே நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன், ரெசிப்ட் நம்பர் தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது, TNEGA.tn.gov.in. இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக அந்த இசேவை வெப்சைட்டில் போய்ட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களால் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த TNEGA இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, ரெசிப்ட் நம்பரு. ஸோ அந்த நம்பரை இந்த பாக்ஸில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து கீழே ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு, அப்ளிகனுடைய மொபைல் நம்பரு, பெயர் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன். மறுபடியும் 6ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறப்ப மொபைல் நம்பர் கொடுக்கும்போது மொபைல் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு அந்த மாதிரி ஒரு எரர் வருது, அல்லது ஆதார் ஆல்ரெடி யூஸ்டு அப்படிங்கிற ஒரு எரர் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 2ஆவது டைம் அப்ளை பண்ணும்போது வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் 2ஆவது டைம் அப்ளை பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.